இன்னைக்கு நம்ம லேர்ன் வித் மீ அகாடமி இதில் இன்னைக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்னா என்னது? ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறது, அவ்வளோதான் நமக்கு தெரியும். பட் நம்ம அதை சப்ஜெக்ட் மேட்டரில் கொண்டு போகும்போது இட் கிவ்ஸ் அ ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டு அ சென்டென்ஸ். இது நம்ம ப்ரீஃபாக இப்போ பார்த்துடலாமா? A business develops in the course of time with a complexity. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது எப்படி ஒரு ஹடலான ஒரு விஷயம், ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். A management is not only the essential to the business concern but also essential to the banks, schools, college, hospital, hotel, religious bodies etc. பாருங்க, மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது. பிஸ்னஸ் மாதிரியே ஒரு சில விஷயத்துக்கு எசென்ஷியலாக இருக்கும், முக்கியமாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸில் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் முக்கியமாக தேவைப்படும். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நடத்தணும்னா கண்டிப்பாக there should be a management to coordinate that whole school or college. ஹாஸ்பிட்டல்னு இருந்தாலுமே அதில் ஒரு சச் டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஹோட்டல்ஸ்லேயும் மேனேஜ்மெண்ட் நடக்கும். ரிலீஜியஸ் பாடி, ஈவன் தோ ரிலீஜியஸ் பாடி ஆல்சோ நம்ம கரெக்டான மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு போனாதான் அது கரெக்டான ஒரு விதத்தில் நடக்கும், எந்த விதமான ப்ராப்ளமேட்டிக்கான இஷ்யூ வராமல். எவ்ரி பாடி யூனிட் ஹேஸ் அ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். ஒவ்வொரு பிஸ்னஸும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஜெக்டிவ்ஸும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருப்பாங்க, முக்கியத்துவம் அவங்க வச்சுருப்பாங்க. அதன்படி அவங்க நடத்துவாங்க. அந்தந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விதமான மேனேஜ்மெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா? பேங்க்கில் இருக்கிற மாதிரி ஸ்கூல் நடத்த முடியுமா? முடியாது. அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் அதுக்கு டிஃபர் ஆகும். These objectives can be achieved with the cooperative effects of the several personnel. அதாவது இது ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவும் அவங்க அச்சீவ் பண்ணுற விதத்தில் இருக்கும். அவங்களோட எஃபெக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியான பர்சனல் பெனிஃபிட்ஸ் அந்தந்த பிஸ்னஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்னதுன்னு பார்த்தலாம். A management is the art of getting at things done by the group of people with the effective utility of the வேல்யூபிள் ரிசோர்ஸஸ். அதாவது இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அது ஒரு ஆர்ட்னு சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களோட முழு விதமான யூட்டிலிட்டி, அவங்களோட எஃபர்ட் போட்டு அந்த ரிசோர்ஸஸை எந்த விதத்தில் நம்ம எஃபெக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம், அதோட அவைலபிலிட்டி வச்சு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறது. There are the various definitions given by the various management. By the simply management, அதாவது ஒவ்வொரு விதமான மேனேஜ்மெண்ட்டும் ஒவ்வொரு விதமான டெஃபினிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதெல்லாம் விட்டுட்டா இப்போது எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலும் எது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா பிளானிங். எந்த விஷயத்தையும் நம்ம பிளானிங் பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எடுத்து வைப்போன்றதுக்கான நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வி ஷுட் பிளானிங். அதுக்கப்புறம் பிளான் பண்ண விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும். இதுக்கான ஆர்கனைஸ் பண்ணுறதுனா இதுக்கு இந்த மாதிரியான பர்சன்ஸ் தேவைப்படுவாங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். அதாவது செப்பரேட் பண்ணி இது தேவை அப்படின்றத ஒதுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாஃபிங் பர்சனை நம்ம நிர்ணயிக்கிறோம். யார் இந்தந்த இடத்துல இருப்பா, யார் நல்லா அதை ஒர்க் பண்ணுவாங்க, தெரிஞ்ச பர்சன்ஸ் போடுறது அந்த மேலே இருக்குது, அது ஸ்டாஃபிங். டைரக்டிங்னா அதை யார் கொண்டு நடத்துவா, யார் இதை மூவ் பண்ண வைக்கிறது, அந்த கோலை நோக்கி அவங்க நம்ம புஷ் பண்ணுறதுக்கு டைரக்டிங் பண்ணுறக்கு ஒரு குரூப் இருக்கணும் இல்லையா? தட் இஸ் டைரக்டிங். அண்ட் கண்ட்ரோலிங்னா அந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவ் வேல கண்ட்ரோலிங் பண்ணி நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம நோக்கத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறது தான் இந்த மேனேஜ்மெண்ட்டோட முழு நோக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் டெஃபினிஷன் ஹென்ரி ஃபோயல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட்
and to plan, to organize, to command, to coordinate and to control. முன்னாடி பார்த்த மாதிரியே தான் ஒரு மேனேஜ்மெண்ட்ன்றது ஃபோர்காஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் ஈவெண்ட்டை நம்ம முன்னாடியே நம்ம வந்து திட்டமிட்டு பண்ணும்போது அதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்து நடத்துகிறோம் இல்லையா, அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறார். அதாவது அந்த விஷயத்தை கரெக்டான முறையில் பிளான் பண்ணி அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து எப்படி கமெண்ட் பண்ணுமோ அந்த இடத்துல கமெண்ட் பண்ணி அதை ஒருத்தவங்க கோஆர்டினேட் பண்ணி பாசிட்டிவ் வேல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத ஹென்ரி ஃபாயில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பீட்டர் டுர்க்கர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கன் தட் மேனேஜ் த பிஸ்னஸ் அண்ட் மேனேஜஸ் த மேனேஜர்ஸ் அண்ட் மேனேஜஸ் த ஒர்க்கர்ஸ் அண்ட் அ ஒர்க். கரெக்டாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு விஷயம் சார்ந்தது கிடையாது, மல்டி பர்பஸான விஷயத்தை வந்து சார்ந்த ஒரு விஷயம். இந்த மேனேஜ்மெண்ட் வந்து பிஸ்னஸையும் மேனேஜ், அதாவது ஓவரால் பிஸ்னஸையும் கம்பெனியும் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸும் மேனேஜ் பண்ணணும் அண்ட் ஒர்க்கர்ஸும் கோஆப்ரேட் பண்ணணும், அதாவது மேனேஜர்ஸ் பண்ணணும் அண்ட் அந்த ஒர்க்கும் நம்ம கரெக்டான வேலை நம்ம வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது தான் பீட்டர் டியூக்கர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னதுன்னு பார்த்துடலாம். நிறைய வகைகளுக்கு நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் கிளியர் அண்ட் நீட்டாக. கண்டினியூஸ் அண்ட் த நெவர் எண்டிங் ப்ராசஸ், அதாவது மேனேஜ்மெண்ட்ன்றது இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், இதுக்கு ஒரு வந்து எண்டே கிடையாது. ஒருத்தர் இல்லைனாலுமே இன்னொருத்தரை வச்சு அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்போம், கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும், அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஓவரால் ரன்னிங் ப்ராசஸ். இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். இந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஆக்டிவிட்டியை ஆர்கனைஸ் பண்ணி அதை ப்ராப்பராக டைரக்ஷன் டு த சப்பார்டினேட், கீழே நடத்துகிறவங்க கிட்ட வந்து நம்ம என்ன பிளான் பண்ணமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை சப்பார்டினேட்ஸ் கிட்ட கொடுத்து அந்த வேலைகளை எந்த அளவுக்கு நம்ம அழகாக அவங்ககிட்ட இருந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி நம்ம வந்து எடுத்துக்கிற விதம் ஒன்று இருக்குது இல்லையா, அதை நம்ம கொண்டு நடத்தி அதுக்கப்புறம் த மேனேஜர்ஸ் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸ்லி. அந்த ஃபங்க்ஷனை வந்து தொடர்ந்து நடத்தணும், ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்கணும். இதை தான் நம்ம வந்து த கண்டினியூஸ் அண்ட் த நெவர் எண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ பீப்புள், அதாவது மேனேஜர் டு நாட் டூ த ஒர்க் தெம்செல்ஃப். மேனேஜர் வந்து அவங்க மட்டும் வந்து ஒர்க்கை வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மேனேஜர்ன்ற ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவர் எடுத்து நடத்தணுன்ற அவசியம் கிடையாது, அவர் மட்டும் எடுத்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவர் மற்றவங்களையும் வேலை வாங்கவும் தெரிஞ்சிருக்கணும், அவங்களும் அதுக்கான எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, they are getting the work done through the workers. அவங்க ஒர்க்கர்ஸ் மூலிமா அந்த ஒர்க்கை வந்து செய்ய வைக்கிறாங்க. டு கெட் த ஒர்க் டன், அதாவது இந்த ஒர்க் வந்து நடந்து முடிக்கிறதுக்காக வந்து அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. மேனேஜர்ஸ் நீடட் டு லீட் த சப்பார்டினேட்ஸ் to communicate effectively and to motivate the subordinates. A favorable work environment should be created and maintained. To get, அதாவது மேனேஜர் வந்து அவங்க வேலை செய்யறதுக்கு பதிலாக அவர் எந்த விதத்தில் சப்பார்டினேட்ஸை வந்து லீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அவங்கக்கிட்ட வந்து தன்மையாக பேசுகிறது, வேலை வாங்குகிற விதமாக இருக்கட்டும், அவங்கள அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற விதத்துலையுமே இது எல்லாம் உள்ளடங்கும். இது வந்து ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை எந்த அளவு எஃபெக்டிவாகவும் க்ரியேட்டிவாகவும் மெயின்டைன் பண்ணுன்றதை வந்து மேனேஜரோட ஹேண்டில் தான் இருக்குது. இதுதான் கெட்டிங் த திங்ஸ் டன் த்ரூ த பீப்புள். ஒருத்தர் மேனேஜர் மட்டும் அந்த வேலையை செய்யாமல் மற்றவங்களையும் வந்து அதை எந்த அளவுக்கு நீட்டாக வாங்கணும், எந்த அளவுக்கு குட் கம்யூனிகேஷனும் அதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்ணுற விதத்துலையும் அவங்ககிட்ட இருந்து எப்படி ஒர்க் வாங்குறதோ தெரியணும். ரிசல்ட் ஓரியன்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் எ ரிசல்ட் ஓரியன்ட். மேனேஜ்மெண்ட் கன்ஃபார்ம் நம்ம எந்த அளவுக்கு அந்த வந்து விஷயத்தை போகிறோமோ அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, இது வந்து ஒரு ரிசல்ட் ஓரியன்டான ஒரு விஷயந்தான்.
இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு த ரிசல்ட். மேனேஜ்மெண்ட் வந்து அது ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரும். எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து இது அச்சீவ்மெண்ட், அந்த கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணி அது ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர விதத்தில் தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாகவே இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஆல்வேஸ் வாண்டட் டு கெட் த பெஸ்ட் ரிசல்ட் அட் ஆல் டைம். மேனேஜ்மெண்ட் வந்து எப்பயுமே அவங்க எதை வந்து ஆப்ஜெக்டிவாக நோக்கத்தில் கொண்டு போகிறாங்களோ அதுக்கான கோல்ஸ் வர வரைக்கும் அவங்களோட பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து எப்பயுமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. த ரிசல்ட்ஸ் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் ஷேர். அது எந்த விதத்தில் ரிசல்ட்ஸ் வந்து காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஷேர் எந்த விதத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லை நம்ம ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இல்லை ஆப்டிமம் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் எந்த அளவுக்கு நம்மளோட ஒரு ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு போய் அந்த பொருளை நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி, ஃபியூயல் நம்ம வந்து அதை எஃபிஷியன்சியில் யூஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம், எந்த விதமான ஸ்கிராப் வேல்யூஸ் இல்லாமல் கம்மியாக நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கிறோன்றத இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ரிசல்ட்ன்றது எல்லாத்தையுமே குறிப்பிடுது. மல்டி டிசிப்ளினரி இன் நேச்சர், அதாவது இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி தான். மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு கெட் த ஒர்க் டன் த்ரூ த பீப்புள். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்ன்றது ஒர்க்கை வந்து பீப்புள்கிட்டேருந்து வாங்குற விதத்தில் தான் இருக்கும். அது வந்து பீப்புளை வந்து மேனேஜும் பண்ணணும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஜாப். இது வந்து ஒரு ஈஸியான டாஸ்க்கு கிடையாது ஒவ்வொரு மேனேஜருக்கும். ஏன்னு சொன்னால் ஒருத்தவங்கிட்ட வேலை வாங்கும்போது சம் மே பி த ஹார்டஸ்ட் பீப்புள் அண்ட் சம் மே பி த பொலைட் அண்ட் ஈஸியாக கேட்டுக்கிற விதத்தில் அவங்க புரிஞ்சுப்பாங்க, சில பேர்த்துக்கு புரியாது. அதனால இது வந்து நாட் அ ஈஸி ஜாப், இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜாப் because different people have the different emotions, feelings, aspirations, etc. Similarly, the same person may have the different emotion at different time. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்சனுக்கு டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அவங்களுக்கான ஒரு தன்மைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க ஒர்க் இதுதான் பிடிச்சிக்கான வேறு வேலை பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை ஒரே பர்சன் ஒவ்வொரு டைமுக்கு தகுந்த மாதிரியான எமோஷன்ஸும் மாற விதத்துலேயும் இருக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்றது வெரி காம்ப்ளெக்ஸ் ஜாப், இட் இஸ் வெரி ப்ராப்ளமெட்டிக் ஜாப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Therefore, management uses knowledge from many different subjects. மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நாலேஜ் கிடையாது, இது வந்து வேரியஸ் சப்ஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகுது. எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைக்காலஜி அண்ட் சோஷியலாஜி எக்ஸெட்ரா. இன்னும் பல சப்ஜெக்ட்ஸ் இதுக்குள்ளார உள்ளடங்கி இருக்கு. Therefore, it is a multidisciplinary in nature. இது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு ஒர்க்கு கிடையாது. அதாவது மேனேஜ்மெண்ட்ன்றது இது பல்வேறு விதமான ஒர்க்கு டிபெண்ட் பண்ணியும் நேச்சரை நம்ம வந்து பேஸ் பண்ணி இருக்குது. இந்த ஒர்க்கிங் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் ஆக்டிவிட்டியில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி. அஃப்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது ஒருத்தர் வேலை செய்கிற விஷயம் கிடையாது. இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டி. நிறைய பேர் இன்வால்வ் ஆனாதான் அவங்களோட ரிசல்ட் வந்து கடைசியில் பாசிட்டிவாக வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் குரூப் ஆக்டிவிட்டி. இட் யூசஸ் எ குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து இல்லை எஃபர்ட் போட்டால் தான் அவங்கள அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண முடியும். அவங்க ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் கோல்ஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட சாட்டிஸ்ஃபை அந்த கம்பெனியோட அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆஃப் த குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை, அதே மாதிரி கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து நிர்ணயிக்கிறது, அது எல்லாமே வந்து இந்த மேனேஜ்மெண்ட் தான் ஒரு இம்பார்ட்டண்ட் டீமாக வந்து ஒர்க் பண்ணது. இது வந்து இண்டிவிஜுவலான ஒரு விஷயம் கிடையாது. த காம்பினேட் எஃபர்ட் ஆஃப் ஆல் த மேனேஜர் பிரிங் சக்ஸஸ் டு த ஆர்கனைசேஷன். ஒருத்தர் இல்லை, இட் இஸ் அ கம்பைன்ட் எஃபர்ட். நிறைய பேர்த்தோட எஃபர்ட் தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டோட வெற்றிக்கான காரணமாக இருக்குது. ஃபாலோ த எஸ்டாப்ளிஷ்டு பிரின்சிபிள்ஸ் ஆர் ரூல்ஸ். மேனேஜ்மெண்ட்டுன்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ். இதுக்குன்னு தனியாக வந்து நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்குது, டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு டிசிப்ளினு,
கமெண்ட்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த பிரின்சிபலுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிவென்ட் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன், அந்த விதத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்கட்டும். இப்போ ஒரு ஒர்க்கருக்கே ஏதோ ஒன்று வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, வராமல் எப்படி நம்ம பாதுகாக்கிறது, இல்லை வந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளார நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வி நீட் டு நோ ஆல் த பிரின்சிபல்ஸ் ஆர் ரூல்ஸ். எய்டட் பை நாட் ரீப்ளேசபிள் பை த கம்ப்யூட்டர்ஸ். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேனேஜரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. பட் கம்ப்யூட்டர் ஹெல்ப்ஸ் அ மேனேஜர் டு டேக் த அக்யூரேட் டெசிஷன். கம்ப்யூட்டர் மட்டும்தான் வந்து ஒரு அக்யூரேட் டெசிஷன் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இப்போ என்னதான் வந்து கம்ப்யூட்டர் கேன் ஹெல்ப் த மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் கேனாட் ரீப்ளேஸ்மெண்ட் த மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட் நடத்துறதுக்காக கம்ப்யூட்டரை we can யூஸ் ஃபார் த அக்யூரேட் லைக் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஃபர்மேஷனுக்காக மேனேஜ்மெண்ட்லேருந்து கம்ப்யூட்டர் போட்டு அதுலேருந்து ரிசல்ட் எடுக்கலாம். பட் அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது இந்த இடத்துல என்னத்தை குறிப்பிட்றாங்கன்னா, நம்ம என்னதான் ஏயிலேருந்து நம்ம வந்து ஆன்சர் எப்படி தான் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டாலுமே அது கொண்டு நடத்துறதுக்கான ஒரே ஆள் ஹியூமன். நம்மளால் மட்டும்தான் முடியுமே தவிர ஏஐனால் முடியாது. ஹியூமன் அதாவது ஒரு ஹியூமன் கிட்ட ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது ஏஐ வந்து அவங்களால பண்ண முடியுமா? நோ, தே கான். பட் ஹியூமனோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ கம்ப்யூட்டர்னால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் பிகாஸ் மேனேஜ்மெண்ட் டேக் த ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிகாஸ் ஹியூமன் ஒன்லி கேன் டேக் த ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஓவரால். எல்லா விதத்துலையும் நம்ம யோசிச்சு பண்ணும்போது ஹியூமனோட மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இங்கே வந்து ஓவராலாக இங்கே வந்து நிற்குது. Thus management is aided not replaceable by the computer. எப்பயுமே கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து கம்ப்யூட்டர்னால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. சிச்சுவேஷனல் இன் நேச்சர், அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான இடத்துக்கு தகுந்த மாதிரியான மாறிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் ஒரு சில பிளான்ஸு பாலிசி டெசிஷன்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியாக மாறலாம். அண்ட் அந்த ஸ்டைலுக்காக அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக நம்ம வந்து மாறலாம். பிகாஸ் இப்போது நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ சில பேர் ஹிந்தி பீப்புள்ஸாக இருக்கலாம், சில பேர் தமிழாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாண்டர்டில் தான் நம்ம அந்த இடத்துல பேசி லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து தெரியணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் அண்ட் பாலிசி வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் நம்ம வந்து மாற்றணும். அட் த சேம் டைம் இதுதான் வந்து சிச்சுவேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நிறைய விதத்தில் சொல்லலாம். பட் நான் வந்து சிம்பிளாக இந்த ஒர்க்கர்ஸ் ரிலேட்டடாகவே நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். need not be an ownership in small organization. Management and ownership are one and the same. அதாவது மேனேஜ்மெண்ட்டும் ஓனர்ஷிப்பும் வந்து எப்பயுமே வந்து ஸ்மால் ஆர்கனைசேஷனில் ஒன்றா தான் இருக்கும், வெவ்வேறு மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ஒருத்தராக தான் இருப்பாங்க. பட் பெரிய ஆர்கனைசேஷனாக கொண்டு போகும்போது தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு செப்பரேட் ஆயிடுவாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு செப்பரேட் ஓனர்ஷிப் வச்சுருவாங்க. ஸோ மேனேஜர் ஒரு ஹைலி குவாலிஃபைடாக இருக்கணும் பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் போகும்போது. பிகாஸ் அவங்க ஹையர் பண்ணுற விதமே வேறு விதத்தில் இருக்கும். அண்ட் வி ஷுட் ஹேவ் த மோர் குவாலிஃபிகேஷன் அவங்கள லீட் பண்ணுற விதத்தில் நம்மளுக்கு வந்து நிறையா ஒரு ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ த ஓனர்ஸ் ஆர் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். பெரிய ஆர்கனைசேஷன் போகும்போது நம்ம ஓனர் வந்து ஷேர் ஹோல்டர், கம்பெனிக்குள்ளே போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனாக தான் இருப்பாங்களே தவிர மேனேஜ்மெண்ட் அது கொண்டு நடத்தக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர் கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. both an art and science. Management is an art as well as a science. அதாவது மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு கலை மற்றும் அறிவியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் வந்து இஸ் அன் ஆர்ட்னு சொல்லலாம். பட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரிசர்ச். இது வந்து ப்ராசஸ். நான் முன்னாடி சொன்னாலே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம கண்டினியூஸ் ரிசர்ச் தான் வந்துருக்கும். இட் இஸ் அ கண்டினியூஸ் ரிசர்ச். ஸோ இது வந்து சயின்ஸ்னு சொல்கிறாங்க. Management has a characteristics of both art as well as a science. இதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற விதத்தை ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, கண்டினியூஸ் ப்ராசஸை வந்து சயின்ஸ்ன்னு சொல்கிறனால மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்ட் as well as a science.
ஆல் ப்ரிவசஸ். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி இன் பிஸ்னஸில் மட்டும் வந்து மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. பட் ஆல்சோ இந்த நான் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ஸு அங்கே வந்து நடத்துகிற மக்களை நம்ம வந்து கொண்டு நடத்துறது, நம்ம ஒர்க் வந்து அவங்ககிட்ட வந்து எப்படி வாங்குற விதம் மட்டும் கிடையாது, அதை நம்ம சராசரியான எல்லா விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் ரன்னிங் த நான் பிஸ்னஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணுறதுக்கும் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு வந்து சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் அந்த இடத்துக்கு அந்த மக்களுக்கு என்ன தேவைன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அங்கே போய் தெரிஞ்சு ஆராய்ஞ்சு அவங்களுக்கான தேவைகளை நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா அதுக்கான விஷயத்துக்கும் நம்மளுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் இஸ் அ இன்டான்ஜிபிள். அதாவது மேனேஜ்மெண்ட் இஸ் இன்டான்ஜிபிள். மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சிபிள் கிடையாது, இட் இஸ் இன்டான்ஜிபிள். நம்மளால் அதை பார்க்க முடியாது, தொட முடியாது, பட் வி கேன் ஃபீல். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம வந்து என்னதான் ஒர்க் வாங்கிட்டால் அந்த ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ் நம்மளால் வந்து டச் பண்ண முடியுமா? நோ, வி கான் டச், வி கேன் ஜஸ்ட் ஃபீல். அதனால தான் மேனேஜ்மெண்ட் இஸ் இன்டான்ஜிபிள்னு சொல்கிறாங்க. இட் இஸ், அதாவது நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இட் கேனாட் பி சீன் அண்ட் டச் பட் இட் கேன் பி ஃபெல்ட் அண்ட் ரியலைஸ்ட் பை த ரிசல்ட். அந்த ஹாப்பினஸ், ஓவரால் ஹாப்பினஸ், அதுதான் இந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள்னு சொல்கிறாங்க. த சக்ஸஸ் ஆர் அ ஃபெயிலியர் ஆஃப் அ மேனேஜ்மெண்ட் கேன் பி ஜட்ஜ்ட் ஒன்லி பை இட்ஸ் ரிசல்ட்ஸ். அதாவது அந்த சக்ஸஸாகவும் இருக்கலாம், ஃபெயிலியராகவும் இருக்கலாம் ரிசல்ட்டு. பட் அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மூலிமா மட்டும்தான் அந்த மேனேஜ்மெண்ட்டோட எஃபர்ட்டோட வேல்யூ என்னதுன்றதை அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் நடந்துக்கிற இடத்துல வந்து குட் டிசிப்ளினோட, குட் ப்ரொடக்டிவிட்டியோட, குட் ப்ராஃபிட்டை நம்ம கொண்டு வந்தோம்னா இட் இஸ் அ சக்ஸஸ். இதுதான் வந்து வைஸ் வேர்ஸ். அதாவது பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டோட ஃபீலை நம்ம எப்படி நம்ம உணர்வோம், அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அ இன்டான்ஜிபிள். நம்மளால் வந்து பார்க்க முடியாது, அதை நம்மளால் உணர மட்டும்தான் முடியும்னு சொல்கிறாங்க. யூசஸ் அ ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் இன் ஒர்க். அதாவது மேனேஜர்ஸ் யூஸ் த ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் தான் எப்பயுமே மேனேஜர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கை வந்து ஒரு சப்பார்டினேட் கிட்டேருந்து வாங்குறாங்கன்னா அந்த எந்த அளவுக்கு நம்ம அவங்கக்கிட்டேருந்து பொலைட்டாகவும் அந்த ஒர்க்கை நம்ம வந்து வாங்கணும் அவங்கக்கிட்டேருந்து, அப்போ அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம தன்மையாகவும் பொலைட்டாகவும், சில இடத்துல நம்ம ரூடாக நடந்துக்கிற மாதிரியான விதங்களாக இருக்கலாம், சில இடத்துல நம்ம வந்து சாஃப்டான கேரக்டராக இருந்து அந்த ஒர்க்கை நம்ம வந்து நடத்தி காட்டணும். அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான அப்ரோச். அவங்க ஒர்க்கே ப்ரொஃபஷ்னலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தே டெலிகேட்டட் அத்தாரிட்டி டு த சப்பார்டினேட்ஸ். தே ஆஸ்க் த சப்பார்டினேட் டு கிவ் த சஜஷன் டு இம்ப்ரூவ் தியர் ஒர்க். அவங்க வந்து எப்போ பட்டாலும் ஒரு சஜஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை அவங்க சப்பார்டினேட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுற விதத்தில் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள வந்து இன்னும் பூஸ்டப் வந்து பண்ணலாம். பட் நடக்குதானா எனக்கு தெரியல, பட் லைனில் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. மேனேஜர்ன்ற ஒருத்தவங்க வந்து நம்மளை இம்ப்ரூவ், அந்த ஒர்க்கருக்கு வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள கொண்டு நடத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இட் வில் பி எஃபெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டைனமிக் இன் நேச்சர். மேனேஜ்மெண்ட் இஸ் அ டைனமிக் இன் நேச்சர். ஏன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் இனோவேஷன் பர்பஸில் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ ரிசர்ச் இல்லையா, இது என்ன வேணாலும் உள்ளார வந்து இன்வால்வ் ஆகும். நம்மளுக்கு அது தகுந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து லேர்ன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. An organization will survive and succeed only if it is dynamic. நம்ம வெவ்வேறு விதத்தில் நம்ம யோசிக்கணும். அதை நம்மளை எப்படி க்ரியேட்டிவாக நம்ம கொண்டு போகலாம், இனோவேட்டிவாக அதை எப்படி நம்ம வந்து உருவாக்கலாம், கண்டினியூஸ் புதுவான எஃபர்ட்டை நம்ம வந்து நியூ ஐடியாஸ், நியூ ப்ராடக்ட்டு, நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த புதுசாக ஒரு பர்சனே வந்தாலுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையுமே கொண்டு நடத்துறது இந்த மேனேஜ்மெண்ட்னால் மட்டும்தான் முடியும். ஸோ டைனமிக் இன் நேச்சர். இப்போ நம்ம வந்து லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். இட் இஸ் அ சிம்பிள் அண்ட் நீட்டாக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கட்டாக நான் வந்து சொல்லிடுறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன்.
டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்னா இவங்களை வந்து மேனேஜர் ஹைராக்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஒஃபீஷியல்ஸ் தான் இருப்பாங்க. ஜென்ரலி ஓனர்ஷிப் குரூப் இருப்பாங்க, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ரியல் ஓனர் ஆஃப் த கம்பெனி எல்லாருமே வந்து இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து they elect their representative as known as இவங்களாம் எலெக்ட் பண்ண முடியும். யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க டைரக்டர்ஸ். ஆல் டைரக்டர் ஃப்ரம் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் they manage the ஆர்கனைசேஷன். இவங்க தான் இந்த மேனேஜ்மெண்ட்டே ஆர்கனைசேஷன் பண்ணுறவங்க. அண்ட் போர்டு, மேனேஜிங் டைரக்டர், ஜென்ரல் மேனேஜர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், இவங்க எல்லா பேர்த்தையும் உள்ளடங்கினது தான் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். இவங்கனால மட்டும்தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், டாப்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இந்த இடத்துல எல்லா பேருமே முக்கியமான ஓனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லா பேருமே மேலே வந்துடுவாங்க. இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓனர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஓவரால் மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் எடுத்துப்பாங்களே தவிர கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் பற்றின விஷயங்கள் வந்து இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துப்பாங்க. அதை நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், என்னென்னலாம் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு ஃப்ரேம் த மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து மிஷனை வந்து பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வேணும், இந்த மிஷன் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்கனைசேஷன் மேலே வச்சுருவாங்க. டு டிட்டர்மைன் த பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ், அவங்களுக்கான ஒரு கோலை வந்து செட் பண்ணிடுவாங்க. அதாவது இதுதான் எங்களோட லட்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிஸ்னஸோட பிளான் என்னது, என்டையர் ஆர்கனைசேஷனோட ஃபார்முலேஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் ஹெட்டை வந்து செலக்ட் பண்ணுற விஷயமா இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனை வந்து புதுசாக கொண்டு வராங்கன்னா அதை டெசிஷனோ டிசைன் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இவங்க கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவும் செலக்ட் பண்ணுறதுக்கான பவர் வந்து இவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஒரு வேரியஸ் சப் சிஸ்டம் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் கொண்டு நடத்தணும்னா இவங்களோட கோஆர்டினேஷன் முக்கியமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. பிகாஸ் தேர் ஆர் த கோர் மெம்பர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒரு டு மெயின்டைன் த லீடர்ஷிப் அவுட்சைட் த பார்ட்டிஸ், அதாவது இவங்க வந்து என்ன பெரிய விஷயத்தில் வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் கவர்மெண்ட்டு, ட்ரேட் யூனியனு, ட்ரேட் அசோசியேஷன், அவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஸ் கூட ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம கம்பெனியோட ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து கரெக்டான விதத்தில் வித் ஹெல்ப் ஆஃப் தெம் we can நம்மனால வந்து ஒரு ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸாகவும் நம்மளால நிறைய பேர்த்துக்கான ஹெல்ப் பண்ணுற ஒரு விதத்திலான ஒரு பிஸ்னஸாகவும் நம்மளால் கொண்டு போக முடியும். மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், இப்போ மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேப் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இவங்க மெயினான கேப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்டையும் ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இவங்க ஃபில் பண்ணுறவங்களே இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல், ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் மேனேஜர் லைக் ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங்கு, ஹெச்ஆரு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜர்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. டெப்யூட்டி மேனேஜர் இங்கே தான் இருப்பாங்க. ஃபார்மேன் இங்கே தான் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான யார் யாரெல்லாம் டாப் லெவல் கீழே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடுவாங்க. இட் இஸ் கன்சிடர்டு வித் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ பாலிசி ஃபார்ம்டு பை த டாப் மேனேஜ்மெண்ட். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசியை அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இவங்க கன்சிடர் பண்ணி அதை வந்து நடத்துகிறவங்க. இன்டர்பிரிட்டேட், அது வந்து நம்மளுக்கு மேலே கொடுக்குற பாயிண்ட்ஸை வந்து இங்கே நம்மளுக்கு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதமாக இருக்கலாம் இல்லையா, அது வந்து இவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணுவாங்க. தே ஆக்ட் ஆஸ் அ லிங்க் பிட்வீன் த, இவங்க மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் ஸ்டேட்மெண்ட்டையும் லோவர் லெவல் மேனேஜர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை வந்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண வைக்கிறது தான் இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட சுப்பீரியர் ஒர்க்காக இருக்குது.
டு ப்ரிப்பேர் த டிபார்ட்மெண்டல் பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், டிபார்ட்மெண்டல் கோல்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ண வைக்கணும், லோ லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது. இவங்க வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், அந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற பர்ஃபார்மன்ஸை ஒரு விஷயத்தை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டியை வந்து கரெக்டாக ஆர்டர் பிரகாரம் அதை வந்து கொண்டு நடத்தணும். லோ லெவல் மேனேஜ்மெண்ட்டுனா சபார்டினேட், கீழே எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. இதுதான் வந்து சூப்பர்விஷன் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து கண் பார்வையால் பார்த்து அவங்ககிட்ட ஒர்க்கை வந்து வாங்குகிற மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுதான். இட் இஸ் கன்சிடர்ட் வித் அ பர்சனல் ஓவர் சைட்ஸ். நம்ம அந்த இடத்துலையே போய் அவங்ககிட்ட ஓவர் சைடாக அவங்ககிட்ட நம்ம வந்து ரிவ்யூஸை கலெக்ட் பண்ணுவோம். அதாவது டைரக்ஷன் ஆஃப் த ஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயீஸ்கிட்டேயே போய் லைக் ஃபேக்ட்ரி சூப்பர்வைசராக இருக்கலாம், சூப்பர் இன்டெனன்ட்டு, ஃபார்மென்ஸு, சேல்ஸ் சூப்பர்வைசர், அக்கௌண்ட் ஆஃபீஸர், இவங்க எல்லாமே இதுக்குள்ளார வந்து வருவாங்க. தே டைரக்ட்லி கைட் அண்ட் கண்ட்ரோல் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். இதனால இந்த ஒர்க்கர்ஸை வந்து டைரெக்டாக அவங்களால கண்ட்ரோலும் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற ஒர்க்கை வந்து ஈஸியாக நம்மளால் வாங்கிக்க முடியும். இவங்களோட அத்தாரிட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் தேர் த ஒர்க்கர்ஸ், கொடுக்குற வேலையை வந்து பண்ணுற லெவலில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இந்த லோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. இவங்களோட ஒர்க் என்னது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒபே பண்ணணும், எல்லா டெசிஷனுக்கும் ஒபே பண்ணி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் கொடுக்குற எல்லா டெசிஷனையும் இவங்க ஒபே பண்ணி நடக்கணும். ஒபேனா என்னது, அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த ஒர்க்கை நம்ம வந்து கைட் பண்ணி அவங்க சொல்கிறபடி நம்ம வந்து நடந்துக்கணும். தி ஆல்சோ ரெப்ரசன்ட் த கிரீவன்ஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். அந்த ஒர்க்கர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒர்க் வந்து கொடுப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளார நடக்கிற மாதிரியான ஒர்க் வந்து கொடுப்பாங்க. இவங்க பர்ஃபார்மன்ஸில் எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டே டு டே ஒர்க்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் கொடுக்குற ஒர்க் வந்து கைட் பண்ணி அது ஒர்க்கர்ஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பர்சனல் கான்டாக்ட் வித் த ஒர்க்கர்ஸ், அதாவது நம்ம எந்த மாதிரியான ஒர்க் வந்து ஒர்க்கர்ஸ்கிட்ட கொடுக்கணுமோ அந்த வந்து கான்டாக்ட் கொடுத்து அந்த ஒர்க் வந்து நடத்துறது. டிசிப்ளினாகவும் இருக்கணும், டீம் ஒர்க் வந்து ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். அந்த ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்கன்றதை பார்க்குறது, ரிப்போர்ட்டு, ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் ஹை லெவல் அத்தாரிட்டிக்கு வந்து இங்கேருந்தால் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிகேஷனோ இல்லை சஜஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் வந்து ஹை லெவல் அத்தாரிட்டிஸ்க்கு எதனா அனுப்பக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா இங்கேருந்து தான் வந்து அனுப்புவாங்க ஃபார் த லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்றது குவிக்காக பார்த்தரலாம். மேனேஜ்மெண்ட்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்ட், அதாவது பீப்புள் கொடுக்குற ஒர்க்கை வந்து இவங்க மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தே கிவ் த ஒர்க்கு கொடுப்பாங்க, அதை மற்ற பர்சன் பண்ணி ஆகணும். பட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இவங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது, பாலிசி இருக்குது, அதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க்கை சிஸ்டமேட்டிக்காக வந்து அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா கொடுக்குற வேலையை பண்ணால் போதும். நேச்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் டூயிங் த ஃபங்க்ஷன். எக்ஸிக்யூட்டிவ் அந்த ஒர்க்கை வந்து அவங்களுக்கு பண்ணி முடிக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, வெளியில் கொண்டு வருவாங்க, அந்த ஒர்க்கை வந்து பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிட்டர்மினேட்டிவ் ஆஃப் திங்கிங் ஃபங்க்ஷன். இங்கே வந்து அது யோசிச்சு இது பண்ணால் எப்படி இருக்கும், அதாவது திங்க் பண்ணி யோசித்து நிதானமாக எடுத்துக்கிறது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிற விதம், டைப் ஆஃப் ஒர்க், இது எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. இம்ப்ளிமெண்டேஷன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாலே அந்த ஒர்க் வந்து பண்ணியே ஆகணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிசியை ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதை கன்சிடர் பண்ணி தான் இங்கே ஒர்க்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் நடக்கும். லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இட் இஸ் பேசிக்கலி ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் லெவல் அண்ட் லோவர் லெவல். பிகாஸ் மேலே இருக்கிறத இங்கே கீழே பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ஒர்க்கு, அதனால இவங்க கொடுக்குற ஃபங்க்ஷனை மிடில் அண்ட் லோவர் லெவல் பண்ணிடுவாங்க. பட் அட்மினிஸ்ட்ரேஷன்றது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், இவங்க தான் அந்த ஃபங்க்ஷனே வந்து உருவாக்குவாங்க. ஸோ இங்கே தான் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன், நிறைய விஷயத்தை யோசித்து அவங்க வந்து பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுவாங்க. இட் இஸ் அ பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் த மேனேஜ்மெண்ட். ஃபங்க்ஷனல் இன்வால்வ்டு, இங்கே எப்படிலாம் ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நடக்கும். அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனும் வந்து டைரெக்டாக வந்து இங்கே இன்வால்வ் ஆகும். பிகாஸ் நம்ம டைரெக்டாகவே தானே அவங்கள வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அவங்ககிட்ட ஒர்க்கை வந்து வாங்குகிறோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல வாங்குகிறோம். பிகாஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம யோசித்து நிதானமாக தான் நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும்.
ஸ்கில் ரெக்வயர்டு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ஹியூமன் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப தேவைப்படுது. பட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ஷுவல் அண்ட் ஹியூமன் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. யூசேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து கொஞ்சம் நிறையா பீப்புள் வந்து தேவைப்படுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸோட ஹெல்ப் வந்து ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து தேவைப்படுது. ஸ்கில் ரெக்வயர்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் அண்ட் ஹியூமன் ஸ்கில் வந்து மேனேஜ்மெண்ட் லெவலில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ஷுவலைஸாகவும் ஹியூமன் ஸ்கில்லும் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் ஆகும். கான்டாக்ட் வித் எம்ப்ளாயீஸ், மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேஸஸில் எம்ப்ளாயி வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து கான்டாக்டில் இருப்பாங்க. பட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அப்படிலாம் நடக்க முடியாது. do not come into the regular contact with the employee. டைரெக்டால வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்டலாம் நம்மளோட கான்டாக்ட் வந்து வைக்க முடியாது ஆஸ் அ நார்மல் எம்ப்ளாயா. இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஜென்ரல் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜராக இருப்பாங்க. பட் இங்கே இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் கமிஷனரு, ரிஜிஸ்ட்ரார்டு, வைஸ் சான்சலரு, கவர்னர் அந்த மாதிரியான ஒர்க் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. இந்த டாப்பிக்கு தாண்டி உங்களுக்கு வேறு ஏதோ டாபிக் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்களோட குவெரிஸை வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சேனலை. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.